ஹலோ ஐம் ஈஸ்வர பாண்டியன் ஹியர். ஹலோ, நான் மெட்ராஸ்லேருந்து வெங்கடேஸ்வரம் பேசுகிறேன் மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் மாமா. அனு, மாமா ஃபோனில் இருக்கார். அப்பாவா? நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அஞ்சு குட்டியும் பிரகாஷும் நல்லா இருக்காங்க. என்ன தம்பி வந்ததுல இருந்து ஒரே கலாட்டா. நான் சொல்றது கேளு. பஸ்ஸோ ட்ரெயினோ எதுல டிக்கெட் கிடைச்சாலும் உடனே அவனை ஏத்தி இங்க அனுப்பிச்சிடு. என்னப்பா சொல்றீங்க? போஸ்டிங் கிடைச்சப்புறம் தம்பிக்கு லீவு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதனால 2 மாசம் இங்க தங்க வச்சுட்டு அப்பதான் நான் வீட்டுக்கு அனுப்புவேன். ஏய், அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் வயித்துல வெடிகுண்டு கட்டிட்டு இருக்க மாதிரி தவிச்சிட்டு இருக்கேன். என்னப்பா தம்பி என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? இப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறீங்க? கொஞ்சம் அவனை ஃப்ரீயா தான் விடுங்களேன். போன அவங்ககிட்ட கொடு. உங்க மாப்பிள்ள தம்பிக்கு புதுசா பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு அவன் ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கான். என்னது? பைக் எடுத்துட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிருக்கானா? பைக்ல வராம பாரு. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கமா போங்க. ஏன் சார் ரூட் டைவர்ட் பண்றீங்க? ஏய், நீ ஊருக்கு புதுசா? இன்னைக்கு கோட்டமாணிக்கு பையனுக்கு பிறந்த நாள். அந்த பக்கமா போ. தனி மனுஷருக்காக ரோடே பிளாக் பண்றீங்க? பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவர் ஊரே பிளாக் பண்ணிடுவாரு. போங்க. நீங்க போங்க. இப்படி போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா எம்எல்ஏ எம்பில வந்து உட்காந்துச்சு. சட்டசபையா இங்க வராம இருக்கிறதுக்கு கோட்டமாடிக்க பையன் பர்த்டே எல்லாம் இங்க வந்தாகணும். எல்லாம் சாப்பிட்டு தான் போகும். டாடி. டேய் சின்ன கோட்டை, உன் பிறந்த நாள இந்த ஊரே கொண்டாடுறான். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. ஐயா என்னடா நம்ம ஊருக்கு அம்மா ஏலம் விட போறானுலாம். நீங்க வந்தீங்கன்னா ஒரு பைய வாய் திறக்க மாட்டான். 10 மணிக்கு ஏலமா. டேய் வந்தவங்க எல்லாம் நல்லா கவனிக்கடா. மை சன் என்ஜாய். ஓகே. என்னங்க சார் பட்டாசு போடுதுன்னு சொல்லி பள்ளி கொடுத்து கொடுத்துட்டான். ஃபயர் சர்வீஸை கூப்பிட வேண்டியது தானே? போன் பண்ணா இருக்கிற 2 வண்டி கோட்டமாணிக்கு வீட்டுக்கு போயிட்டான். அவன்கிட்ட யார் பேசுவா? அதான் நாங்க தீ அணைக்கும். கோட்டமாணிக்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு பள்ளிக்கூட தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு சார். வண்டி எடுங்க சார். சார் நீங்களாவது சொல்லுங்க சார், உடனே வர சொல்லுங்க சார். குழந்தைங்க உயிருக்கே ஆபத்து சார். என்ன தம்பி ஊருக்கு புதுசா? கோட்டமாணிக்கு ஐயா கிட்ட சொல்லாம வண்டி எடுத்தா எங்க ஊர்லயா போயிரும்? குழந்தைங்க உயிர் போயிடும் சார். சொல்றது என்ன சார்? யார்ல நீ ஏமல வந்து கலாட்ட பண்ணுத? சார் பள்ளிக்கூடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட். ஃபயர் சர்வீஸ் அனுப்புங்க சார் ப்ளீஸ். என்னதுல பயிர் தெரிஞ்சா 5 மணி தான் பஞ்சர் முடியும். அதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் சார். அதுக்குள்ள குழந்தைங்க உயிர் போயிடும் சார். நான் வேணா கோட்டமாணிக்க கிட்ட பேசுறேன். ஏய் ஐயாட்ட பேசுறதுக்கு நீ யாருல?
பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒரு குழந்தைக்கு சின்ன தீக்கா ஏற்பட்டா கூட கோட்டை மாணிக்கம் பையனை உயிரோட கொளுத்திடுவேன். ஃபயர் சர்வீஸ் எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லு. பாருங்க, யாரும் பயப்படாதீங்க. டீச்சர் பாருங்க, டீச்சர். இல்லடா, என்னடா, கவலைப்படாதீங்க டீச்சர். குழந்தைங்க அழவிடாம பாத்துக்கீங்க. பயப்படாதீங்கப்பா, ஃபயர் சர்வீஸ் வந்துடும். என் பிறந்த நாள் உங்க அப்பாவோட கௌரவத்துக்கு ஒரு மெழுகுவர்த்தி அணைச்சு பிறந்த நாள் கொண்டாடினா போதாது. அதான் பாத்தியா எவ்வளவு பேர் எத்தியா அணைச்சு கொண்டாடுறாங்க. ஆமா, உன் பேர் என்ன? சின்ன கோட்டை மாணிக்கம். குழந்தைங்களா, அங்கிளுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. வரேன், பாய், டாடா. தேங்க்யூ. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான். போதும்டா சாமி, போதும். நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. முதல்ல ஊருக்கு கிளம்பு. மடியில வெடிகுண்டு வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் அப்பா. நான் கேட்கல, எனக்கு வேணும்டா. இப்படி வெடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. என்ன கனி, 100-150 குழந்தைங்களை நெருப்புல இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்கேன். அதுக்கு பெருமைப்படாம இப்படி திட்டி தீக்கிறிய. சந்தோஷப்படுக்கா. சந்தோஷப்பட வேண்டாம். வாழ்நாள் பூரா நீ செஞ்ச காரியத்துக்கு சந்தோஷப்படுவேன். ஏன்க்கா இப்படி துரத்துற? தவிர அங்கேயும் போய் தகராறுலாம் பண்ணாத. நல்ல பிள்ளையா இருந்துக்க. கேட்டியா? டிரைவர் என்ன? ஐயா, போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என் தம்பியை விட்டுருங்க. 200 ரூபாய் தருவியா? என்னது? எதுக்குடா 200 ரூபாய்? பின்னக்கா என்ன மாமா 200 ரூபாயா? விடுங்க அவனை. 300 ரூபாய் கொடுக்குறேன். ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடு இவனை. அம்மா, பணமே வேண்டாமா, ஐயாவை ஃப்ரீயாவே டிராப் விட்றா. பண்றேன். வாங்க சார். அக்கா வரேன். மாமா வரட்டா? எதுக்கு? பயந்து பயந்து நடுங்குங்க. ஏய், எட்ரா வண்டிய. வரங்க, வர மாமா. போயிட்டு வாங்க. என்ன பண்ணிட்டு வந்திருக்கிற? என்னடா பண்ணிட்டு வந்திருக்கிற? 2 நாள் 2 நாள் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சா அங்க இருக்க ஒரு பெரிய ரவுடி மேல கைய வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க. தடி மாடுக்கு மாதிரி 24 மணி நேரம் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்களாம் வீட்டுல சோறு திங்குறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்குறீங்களா? பரமகுரு வள்ளநாட்டுல போய் பயங்கரமா தேர வேண்டாம் போல் இருக்கு. வழக்கம் போல அவங்க அப்ப பசங்களை ஏறிட்டு இருக்கான். ஒருத்தன் கூட புத்திமதி சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமையா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். டேய், வயசாக நீங்க லிபர்ட்டியை குறைச்சிட்டு பசங்களுக்கு லிபர்ட்டியை கொடுங்க. அடி செருப்பால. அவனுக்கு போய் புத்திமதி சொல்லுங்கடானா எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? டேய், கொன்னுடுவேன். என்ன குரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அண்ணா, ஏய், அந்த பக்கம் போகாதீங்க. ஏன்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கோவத்தெல்லாம் உங்க மேல கொட்டி தீத்துருவாரு. அப்புறம் போங்க. சைக்காலஜி படிக்கிறியா? வெரி குட். டேய் குரு, இப்பதான் வரியா? ஏன்டா? காலையில இருந்து உங்க அப்பா எங்களெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவன் என்னைக்குமே பல்லு விளக்க மாட்டான். இன்னைக்கு தான் முத தொடங்கினா. அது உங்க அப்பா தடுத்துட்டாரு. நல்ல வேளை நீ தப்பிச்ச தெரியுமா? எங்க அப்பாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். வா. எங்க? வாடா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமையா. எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா இருங்கப்பா. ஏய், அப்பா ஆசீர்வாதம் பண்றாரு. குரு, கோவில் கோவில் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமாப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. தேங்க்யூப்பா. டேய் குரு, இது பாரு, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சதா
பகவான் காலடியிலேயே இருக்கேன். அவருடைய அருளால என் வேண்டுதல் படி நீ ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்க. இன்னும் 2-3 மாசத்துல நீ போலீஸ் ஆபீசர் ஆயிடுவ. அதுக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு போய் உன் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயம். ஆனா போஸ்டிங் வர்ற வரைக்கும் யூ கேன் என்ஜாய். கோயில் கோயில் கோயில்